நாகத்தீர்த்தம் தோஷம் உள்ளவங்க வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக இது. அது குடத்தில் செப்பு குடத்தை தண்ணி வச்சுருந்து 21 சுற்றி சுற்றணும். திருமண தடை, குழந்த பாக்கியம், மற்றபடி கல்வி தடை, குடும்பத்தில் தோஷ நிவர்த்தி எல்லாத்துக்கும் இந்த பாம்பு நாகத்தீர்த்தம் செயல்படும். அந்த இதில் வந்து இவங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணுறவங்க குளிச்சுட்டு ஈர வஸ்திரத்தோடு அந்த 21 சுற்றிட்டு அப்படி வந்து அவங்களுடைய தோஷம் விலகதாக ஒரு ஐதீகம். இந்த கோயில் அது வந்து ஒரு சிறப்பான அம்சம். ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நேராக இங்கே வர்றவங்களுக்கு மறுபிரிவே கிடையாது. அதே மாதிரி இங்கே அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு ரொம்ப விசேஷம். அவருக்கு அந்த நாளில் பழையது நைவேத்தியம். அன்னதான தட்சிணாமூர்த்தி வந்து அல்லாத மரம் இல்லாமல், சனகாதி முருகல் இல்லாமல், பாம்போடு இருக்க தட்சிணாமூர்த்தி. உலகத்தில் அது மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. நிற்கிற தட்சிணாமூர்த்தி, வீண தட்சிணாமூர்த்தி, மேத்தா தட்சிணாமூர்த்தி, இது மாதிரி அல்லாத மரம், சனகாதி முருகல் இல்லாத பாம்போடு இருக்க தட்சிணாமூர்த்தி பார்க்குறது அப்புறம் குழந்தைகள்லாம் பார்த்தாங்கன்னா படிப்பு நன்னா வரும். அவ்வளோ தட்சிணாமூர்த்திக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா அவர் ஆதி சிவன், ஆதி குரு. சிவன்லேயே வசதியான அவர் கல்வி பாக்கிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்.